வீட்டு வாடகை மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்வதற்கான வரம்பு 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். நடுத்தர மக்கள் மீதான வரிச்சுமையை குறைக்கும் விதமாக தனிநபர் வருமான வரி விகிதங்களில் அதிரடியாக மாற்றம் செய்யப்படுவதுடன் மூத்த குடிமக்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கும் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட இருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி மூத்த குடிமக்களுக்கான வங்கி சேமிப்பு வட்டி வருவாய்க்கான வரிவிலக்கு உச்சவரம்பு 2 மடங்காக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் மூத்த குடிமக்களுக்கான வங்கி சேமிப்பு வட்டி வருவாய்க்கு இனி 1 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த தேவையில்லை. வீட்டு வாடகை மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு டிடிஎஸ் பிடித்தம் செய்வதற்கான வரம்பு 2,40,000 ரூபாயில் இருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் மத்திய நிதியமைச்சர் தெரிவித்தார். தாக்கல் செய்யப்பட்ட வருமான வரி கணக்குகளில் திருத்தம் செய்வதற்கான கால அவகாசம் 2 ஆண்டுகளில் இருந்து 4 ஆண்டுகளாக நீட்டிக்கப்படுவதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். சிறிய தொண்டு அறக்கட்டளைகள் மற்றும் நிறுவனங்களின் பதிவு காலத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக அதிகரிப்பதாகவும் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் சிறப்பு திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு மேல் அனுப்பப்படும் தொகைக்கு வரி பிடித்தம் செய்யப்பட்டு வரும் நிலையில் இதற்கான உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக கூறினார். அதே நேரம் வெளிநாடுகளில் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்காக வங்கியில் கடன் பெற்று அனுப்பப்படும் தொகைக்கு டிசிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்.